வாங்க நம்ம படியேறுவோம். நீ முதல்ல போ, நாங்க பின்னாடியே வரோம். சரி சரி. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு நீ? என் பேரு கவின். நான் இந்த 16th ஃப்ளோர்ல ஒரு ரூம்ல இருக்கேன். சும்மா வெளியில நடக்கலாம்னு வந்தேன். அப்பதான் நீங்க 4 பேர் நிக்கிறத பார்த்தேன். சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது நாங்க இங்க ஒரு புதுமையான விஷயத்தை கண்டுபிடிக்க வந்தோம். புதுமையான விஷயமா? என்ன அது? அதான் இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்களா, 17th ஃப்ளோர். ஓ, உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுட்டா? ஏன், உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? உங்க அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கேன். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நாங்க அடிக்கடி இங்க வந்து தங்குறது உண்டு. அப்ப கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பர்டா. அப்ப எங்க கூட வந்து சேர்ந்துக்க. நம்ம எல்லாம் சேர்ந்து போய் கண்டுபிடிப்போம். ஒரு நிமிஷம், உனக்கு இத பத்தி என்ன தெரியும்? உங்களுக்கு கண்டிப்பா இத பத்தி தெரிஞ்சிருக்கணுமே. இந்த படிக்கட்டு இருக்குல்ல, இது சாதாரண படிக்கட்டு கிடையாது. ஆமா, எங்களுக்கு தெரியும். இந்த பில்டிங்ல வேற எங்கேயுமே படிக்கட்டு கிடையாது. 17th ஃப்ளோருக்கு போறதுக்கு மட்டும் தான் படிக்கட்டு இருக்கு. அதுதான் இந்த படிக்கட்டு, அதானே? ஆமா, இந்த பில்டிங்லயே இந்த ஒரே ஒரு படிக்கட்டு மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த படிக்கட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த இன்னொரு விஷயம் என்ன? இந்த படிக்கட்டுல நம்ம ஏறும்போது எவ்வளவு படி எண்ணுறோமோ அதே படி எண்ணு கீழே இறங்கும் போது இருக்காது. நீ சொல்றது புரியுது மாதிரியே இருக்குது, புரியாத மாதிரியே இருக்குது. ஆமா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேனா, இப்ப நம்ம இந்த படி ஏறும்போது ஒரு 20 படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இறங்கும் போது அதே 20 படி இருக்காது, ஒரு 19 18 அப்படிதான் இருக்குமா. அது எப்படி? ஏறும்போது எவ்வளவு என்றமோ அதே தானே வரும்போதும் இருக்கும். ஆமா, ஆனா இந்த படி அது மாதிரி இல்ல. அதான் முதல்ல சொன்னேனே, இது கொஞ்சம் வித்தியாசமான படிக்கட்டு தான். நீ சொல்ல வந்தது இப்பதான் புரியுது. ஆனா இது உண்மையா இருக்குமா? எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. நம்ம இதை எண்ணி பாத்துருவோம். அதெல்லாம் வேண்டாம். வந்தோமா படிக்கட்டு பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். என்ன கமலி, பயப்படுறியா? பயப்படலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உன் பேச்ச பார்க்க அப்படி தெரியலையே. நீ பயப்படாத கமலி, சும்மா நம்ம எண்ணி பாப்போம். இதெல்லாம் அப்படி என்ன இருந்துரு போகுது. ஆமா, நம்ம வேணா எண்ணி பாப்போம். அத துணைக்குன்னு நம்மளுக்கு இத்தனை பேர் இருக்கோமே. சரி வாங்க எண்ணி பாப்போம். கண்டிப்பா போணுமா? இதையே முத பைலுக்கு பண்ணக்கூடாது. எது? ஆமா, கமலி சொன்னது கரெக்ட் தான். முத பையன் வெல்ல யாராச்சும் போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க வரோம். நல்ல கதையா இருக்கே. சரி நானே போறேன். கவின் நீ வரியா? சரிடா, உனக்கு துணைக்கு வரேன். பாத்து போயிட்டு வாங்க. அவங்க என்னடி டூருக்கு போறவே? நீ நல்ல ஆளுதான், அவங்கள கோத்து விட்டுட்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒருவேளை கவின் சொல்ற மாதிரியே இருந்துச்சுன்னா? அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வை, நான் பின்னாடி எவ வரல பார்க்க மாட்டேன், ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். பயந்தாங்கோலி. யாரு? நானு. நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்களா? நான் ஒன்ன மாதிரிலாம் பயந்து ஓட மாட்டேன். அப்ப கல்லு மாதிரி நிப்பியோ? நான் உட்கார்ந்து இருக்கிறேனோ நிக்கிறேனோ, ஆனா ஒன்ன மாதிரிலாம் ஓட மாட்டேன்பா. என்னடி சிரிப்பது? 17 18. ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 18 படி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு கீழே இறங்கி வா. அப்பந்தானே இருக்கு வனையே. 1 2 3 4 5 6 7 8. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்துச்சு பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனாதான் எங்க வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம